காலையில குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அமர உட்காந்து சூடா இட்லி ஊத்தி அப்படியே எஸ்பிபி சாங்ஸை வச்சுக்கிட்டு சாப்பிட்ற சுகம் இருக்கே வேற லெவலுங்க. அதுவும் வந்து இன்னைக்கு நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக மாவாட்டினேன்னா அதில் சுட்ட இட்லியும் பூண்டு தக்காளி சட்னியும் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. சாப்பிட்டே இருக்கிறதால பேச முடியல. இதை நான் மட்டும் சாப்பிட்டு அனுப்பிச்சா போதுமா? உங்களுக்கும் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லித்தர வேணாமா? அதுக்கு தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அது எப்படி செஞ்சேன்னு போய் பார்த்துட்டு வந்துருங்க. சாப்பாட்டில் ஒரு பூண்டை பார்த்தா கூட எடுத்து ஓரமாக வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணன்னு பார்த்துருவோமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு பூண்டை நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சு வச்சுக்கோங்க. பூண்டை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 10 காஞ்ச மிளகாய், அரை மணி நேரம் ஊற வச்ச 10 காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த 2 தக்காளி கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. சட்டி கொஞ்சம் காரமா இருந்தா கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சு கொட்டி சுட சுட இட்லியோட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். நீங்க ரெசிபி பார்த்துட்டு வரதுக்குள்ள நான் சாப்பிட்டே கை கழுவிட்டு வந்துட்டேங்க. அந்த பூண்டோட வாசனை இன்னும் என் கையில இருக்கு. கண்டிப்பா இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.